Hey!
சத்தியமா தெரியாத மாதிரி நடிக்கிறானா சென்னை மாதிரி அடிக்கிறான் அடிச்சார வச்சு நாஜார் குஜா மாமா மகாராஜா வந்துக்கிறாரு. மகாராஜா அவர்தான். இந்த ஊருக்கு தோட்டி நான் தான். வீட்டுக்காரிக்கு ஆமடியாங்க வந்து வச்சுக்கினா இந்த ஊர்ல நான் தான் பெரியாரு. என்ன விட யாரா மகாராஜா அப்படின்னா மகாராஜா வந்தானா எப்படியா இருந்தாலும் பெருமாந்தில மகாராஜா என்ன போய் எல்லாம் தீனி பொனா தீனி திருப்பி அவன் எங்கிருந்தாலும் பரவாயில்லை. உன்னுடைய அமைச்சர் வந்திருக்கிறார் என்று அவனிடம் உழைத்து விட்டு அவன் உடனே சீக்கிரம் நான் சொன்னதா சொல்றேன். அவனுக்கு புது கல்யாணம் ஆச்சு இல்லையா? புது கல்யாணம் ஆனது பாக்காத்து பார்த்தா பாரு காணாத்த கண்டுதான் பாக்காத்து பார்த்தா பாரு அதுல பச்சுன்னு போயிடுச்சுன்னு சொல்றாங்க. போயிட்டு சொல்லிட்டா புது கல்யாணம் பண்ணானா காணாத்த கண்டுட்டானா பாக்காத தொலைய பாத்துட்டானா பாக்காத தொலைய பார்த்தானா அதனால வர முடியாது. இதையெல்லாம் அவன் சொன்னானா வச்சிருந்தவன் சொன்னானா? மந்திரி மடிந்து விட்டார். பயப்படாதே போய் மாறி போனால் போகட்டும். அந்த பிணத்தை எடுத்துக்கொண்டு வந்தால் நம்முடைய அரண்மனையில் அவருக்கு தகுந்த மரியாதையுடன்
தூக்கி தோல் மேல போட்டு உன்னுடைய மந்திரிக்கு ஒரு பேர் அருமையான பேர் வச்சுக்கிறேன். என்ன பேரு? அவன் எதுவும் சொல்லவில்லை. நான் கன்னடத்தில் சொல்லிட்டா சொந்தமா ஒரு என்ன வார்த்தை? பேரே எந்த மந்திரி பேர் என்ன தெரியுமா? தண்ணி தாத்தா. தண்ணி தாத்தா? ஆமா, தண்ணி தாத்தான்னு கூப்பிடு. கவலா செத்த பொண்ணு வந்து வீடு பாருங்க. தண்ணி தாத்தா. தண்ணி தாத்தா. அடே தண்ணி தாத்தா. அடே தண்ணி தாத்தா கூப்பிடு. அடே தண்ணி தாத்தா. டேய் உங்க அம்மா வாயில என்னடா வச்சா? கவலா ஓ ஆடி. அடே தண்ணி தாத்தா. உங்க அம்மா காதுக்கே கேட்கல. அது அந்தாண்ட நின்னு கேக்குமா? தண்ணி தாத்தா. நாட்டுக்கு போய் லபலபன்னு அடிக்கிறான். டேய் என்ன சொன்னாரு மகாராஜா? ஐயோ தண்ணி தாத்தா. அவரு அடே தண்ணி தாத்தா. டேய் போடா என் பண்ணி சூத்தா. எதடா கழுவுறது? எங்கடா போயிட்டு என் பாவி அம்மாவன
வைத்தேனே. அடே மகாராஜா வந்த பாவியாமா மகாராஜா வந்து இத்தனை முறை ஆள் இருக்கு வருகிறாரே. மகாராஜா அச்சு என்ன வார்த்தை? மகாராஜா அடே இருக்கட்டும் மகாராஜா. நான் புதுசா ஊருக்கு போயிருந்தேங்க. 10 மணிக்கு வர மாட்டேன். நீங்க அண்ணன் சொன்ன உடனே அப்படியே மொத்தம் ஓடியாந்தேங்க. காவலா மகாராஜா போய் அப்படியா? ஆமா மகாராஜா. ஏண்டா ஆமா நான் எப்படிப்பட்டவன்? நான் வரும் பொழுது ஆனந்தம் ஜெயபால் ஜெயவேல் 50 ரூபாய் அன்பளிப்பாக அளித்துள்ளார். அதோடு காவலா அவன் அமர் 51 ரூபாய் அளித்துள்ளார். இந்த சபையில் நின்று நான் யார்? நான் எப்படிப்பட்டவன்? என்னுடைய குலம் என்ன? ஏய், கோத்திரம் என்ன? அடே, காவலா, கை, கை. என்னுடைய குலம் என்ன? ஏய், என்னுடைய குலம் என்ன? என்னுடைய குலம் கோத்திரம் என்ன? என்னுடைய குளமா தலைவநாயக்கம்பேட்டை நெல்தனி குளம். ஏய், என்ன தெரிவித்தாய்? டேய், என்னுடைய குளம் தான் தலைவநாயக்கம்பேட்டை நெல்தனி குளம். என்னுடைய குலத்திரம் என்ன? ஏய், ஆதியிலே காசி மகாரி சிக்கோ 13 மணிவாது. 13 மணிவாது. மற்றும் உலகமற்ற ஜீவராசி உண்டான காலத்தில் அடே ஏய், ஆதியிலே காசி மகாரி சிக்கோ 13 மணிவாது. உனக்கும் எனக்கும் வாது உண்டான உடுப்பு எங்க பொம்மாளுக்கு இந்த காலை பிடி பிடி வைக்கல முக்கிய அழிப்பின் கூடும் யாரும் பார்த்து மெதுவாயே அது யாராவது போயிட்டு காத்தெல்லாம் நம்பிடு காவலம் மகாராஜா அப்படி இருக்கின்ற காலத்தில் அந்த விஷ்ணு அந்த தேவரா பையன் தேவடியா பையன் அந்த கிறிஸ்தன் அவன் எங்க இருக்கு? இருங்க பாத்துல அந்த தேவடியா பையன் எங்கறான்? அந்த
தேவடியாவுக்கு பிறந்த பையன். ஏய், யாரு? அவன் மகாவிஷ்ணு, மகாவிஷ்ணு. ஏய், அவன் என்ன செய்தான் தெரியுமா? என்னடா பண்ணா? அந்த அமிர்தத்தை ஆமா. தேவர்களுக்கு மட்டுமே பங்கிட்டிருந்தான். ஓஹோ. ஏய், தேவடியாவுக்கு பிறந்த பையன் நல்லா இருப்பானா இவன்? எவன்? ஆமா, ஆமா. அப்படி இருக்கின்ற வேலை ஆமா. உடனே ராஜுக்காதி இருவரும் ஆமா. இரண்டு கையால் வாங்கி சாப்பிட்டனர். யாருங்க? ராகு கேது ஆமா. அந்த வேலை ஏய், திருமணபடியினால் ஆமா. அந்த இடத்து சந்திர சூரியன் இருவரும் வந்து மத்தியில் அமர்ந்து. ஆமா. அமர்ந்து கோவிலுக்கு ஆமா. சைகை காட்டின. ஆமா. ஏய், நானு. நான் இருக்கிற இடம் ஆ, ராகு கேது வாங்கி கொண்டு இருக்கிறார்கள். ஆமா. சைகை காட்டின. ஆமா. உடனே மோகினியானவளும் ஆமா. தன்னிடம் இருந்த ஆ, அகைப்பையால் ஆமா. ராகு கேது இருவருக்கு திருசியும் ஆமா. தலை வேறு உடல் வேறாக ஆக்கி விட்டார். ஆமா. ஆ, உடனே ராகு கேது இருவரும் இருவரும். தனது உயிர் போகாமல் படிக்கு ஆமா. மரணமடை வேண்டினர். ஆமா. உடனே சுவாமியானவரும் ஆனவரா? ராகுவுக்கு 5 தலை நாகத்தலை கொடுத்து விட்டார். ஏய், ஓய். 5 தலை நாகத்தலையும் ஆமா. மனித உடலையும் ஆமா. கேதுவுக்கு மனித தலை மனித தலையும். நாக உடலையும் தலையும். மாற்றி எழுப்பினார். ஆமா. ராகு கேது இருவரும் ஆ, நம் மோசம் போய்விட்டோம் என்று தேவ சபையில் ஆமா. சந்திர சூரியனை பார்த்து எங்களை காட்டி கொடுத்தபடியால் அடுத்தபடியா? உங்களை ஆ, வருடத்திற்கு ஒரு முறை விழுங்குவேன் என்று ஆமா. சபதம் அளித்தார். பாவம் விட்டு விட்டார். ஆமாம், ஆ, அதுவே உலகத்தில் கிராணம் என்று பழமொழி. ஆமாங்க, அதுதானா? அப்படிப்பட்ட ராகு கேது ஆமா. யார் என்று தெரியுமா? யாருங்க? ஏய், வாய் மட்டும் மூடி பேசுறீங்க. என்ன வார்த்தை? ரொம்ப நாத்தடி. அப்படிப்பட்ட ராகு கேது எனது தாத்தா. ஏய், ஓ தாத்தா. ஆமாம், பாட்டனார். எனது பாட்டனார். ஓ தாத்தா. ஆமாம், எனது பாட்டனாரின் மார்பிலே இடித்த வாழையடி வாழையாக. ஆ, ஏய், யாரா அது? வாழையடி வாழையாக. வாழையாக. ஏய், ஆ, முதல்வன் சிம்மத்துவான் ஆமா. கோமகன் ஆமா. என்னும் சொல்லக்கூடிய சொல்ல தக்கியே. ஏய், சொல்லலே. நால்வரிலே ஆமா. கோயிலானுக்கு மாயா மோகன் பார்த்தேன். யாருங்க? மாயா மோகனி. மாயா மோகினிக்கும். ஏய், ஓ மாயா. மாயா. அவள்தான் பிடிச்சிருந்தா. ஏய், அவளோ மகாராஜா, மாயா மோகனி மனமுடி நான் முடித்து. கொண்டவர்கள் இருவருக்கும் ஆமா. வாதாபி அல்லாது ஆலாதி ஆலாதி ஆண்டு. 2 சூரர்கள் இருந்தோம். ஏங்க? ஆயா, உங்க அம்மாவுக்கு 2 பேரும் ஒரே அக்கா பசங்களா? ஏய், அவளோ வாதாபி வனவரத்திலும் ஆமா. ஏழாவது இடவரத்தில் இருந்தவா. உங்க அம்மாவுக்கு வாதாபி வலது பக்கமோ? அவளோ என்ன தெரிவிக்கின்றாய்? எதுவுமே சொல்லீங்க. ஆ, 2 பேரும் ஆ. ஒரே அம்மா பசங்களா? ஆ. விட்டுட்டு போறாங்களான்னு கேட்டேன். அவளோ அப்படி இருக்கும் இதுக்கு சமைத்து. தேவகட்டு நட்சத்திரம் பயக்குமாத்துகிறார். ஆமா. காமவல்லி அடக்கும் ஆமா. மாயவல்லியை தம்புக்கு மனமுடித்து மகாராஜா, அந்த காமவல்லின்றது என்ன காமம் இருக்குமாங்க? ஏய், என்னுடைய மனைவியை பார்த்து ஐயா, ஐயா, என் ஐயா. முன்னே ஏங்க, நம்ம பொண்டாட்டி தானே சொன்னோம். யார் பண்ணாங்க? ஏய், ஏய், நம்ம பொண்டாட்டி. அவர்களை இருவரும் மகாராஜா, மனமுடித்து மனமுடித்து. இந்த லட்சியாமி எந்த குறையில்லாமல் ஒரே குறை இல்லாம அவள் சீரும் சிறப்புமாக சீரும் செழிப்புமாக. அவள் சாட்சி செய்ய வேண்டும். ஆமா. அவளா மகாராஜா, அப்படி இருக்க இந்த ராஜசபையிலே ராஜசபையிலே ஒரு முக்கியமான சில விசேஷம் பேச வேண்டியிருக்கிறது. மகாராஜா, ஏய், என்னடா? மகாராஜா, ஏதோ விசேஷம் பேசிருக்கிறாரு. என்ன சொல்றோம்? டேய், என்னை கூப்பிட்டு தள்ளி விட்டுருப்பாரா? கைதா, நீ கூப்பிடும்போது நீ டவுட் ஆகுது. ஆமா, மூடிட்டு போ. அவளா மகாராஜா, இந்த ராஜசபையில் ஆமா. சில விசேஷம் பேச வேண்டியிருப்பது. எப்படி மகாராஜா? ஏய், அதெல்லாம் நீங்க கேட்கக்கூடாது. நீங்க அங்க கூட்டிட்டு போய் உட்காருடா. சொல்ற வேலை செய்யலாம். மகாராஜா, கூப்பிட்டு சொல்லுவோம். ஏய்,
ராஜ சபையிலே சில விசேஷம் பேச வேண்டியிருப்பதால் எனது தங்கம் எனது தம்பி அருமை தம்பி ஏய் அருமை தம்பி என் செல்ல தம்பி சொன்ன தம்பி ஆ. சின்ன தம்பி ஏய் ஏய் பாத்துடா அவளோ எனது தம்பி எனது தம்பியை உங்க தம்பி தொம்பி ஏய் அதான் அம்மா தம்பியை நான் அழைத்ததாக அவளோ எனது அண்ணன் ஏய் உனது அண்ணன் எனக்கு தம்பி எனக்கு தம்பிடா அடே உனக்கு தம்பியை மறந்தாலே லாபம் அண்ணன் வாதாபீஸ்வரன் அழைத்திருக்கின்றார் என்று அவர் காதில் உரைத்து அப்படியே சீக்கிரம் அழைத்து வரும் நீங்க சிமாநாயத்துல அமருங்க அப்படியா தம்பி நான் கூப்பிடுறேன் உடனே போற அடேய் இந்த பிரகாரமாக தன்னுடைய தம்பியாகப்பட்ட ஜனதாபிசூரனை அழைக்க ஜனதாபிசூரன் தர்பார்